தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிப்படைவதற்காகவே அவரை அனுப்பினார். அகஸ்துராயன் ரோமாபுரியில் அதிபதியாகவும் ஏரோது யூதேயா தேசத்தின் ராஜாவாகவும் அரசாளும் நாட்களில் தேவன் தமது தூதனாகிய காபிரியலை நாசரேத்தூரில் வசித்த கன்னிகையிடம் அனுப்பினார். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் ஒரு கன்னிகை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளை உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. Joseph? Joseph? யாருப்பா? வா முஸ்தபா. எப்படி இருக்கா? நல்லா இருக்கு ஜோசப். நீ? நல்லா இருக்கு. உட்காரு. அப்புறமா பிசினஸ்ல அப்படியே போயிட்டு நல்லா போயிட்டு ரோஸ்வெல்லே பண்ணிருப்பா. அது கொஞ்சம் காஸ்ட்லியா ஆகும் முஸ்தபா. பாரு ஜோசப். ஃப்ரெண்ட் பண்ணலாம். எவ்வளோ கொஞ்சம் சீக்கிரமா வேணுமா இருக்கு ஜோசப்? இல்லை 2 வீக் ஆகும். ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நான். ஆமாவா? ஏன்னா கொஞ்சம் கெஸ்ட்டுங்க வர போகிறாங்க வீட்டுக்கு. எவ்வளோ சீக்கிரம் ஆகுமோ? எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமாவா ஜோசப்? சரி ஜோசப், அப்போ நான் போயிட்டு வரேன். சரி மோசம், பார்க்கலாம் ஜோசப். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக் கொள்ள அயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாகிறது பரிசுத்தாவினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நன்றி ஆண்டவரே. யார் வேணும் உங்களுக்கு? வாங்க உள்ள. யார் வேணும் உங்களுக்கு? ஓகே. ஓ ரூமா? இல்லைங்கப்பா, ஏற்கனவே சில ரூம்ஸ் இருந்துச்சு, அதை நான் கொடுத்துட்டோம். இது பண்டிகை சீசன் எங்களுக்கு எந்த ரூம்ஸ் இல்லை. நீங்கள் வேற எங்கே ட்ரை பண்ணிப்பாருங்க. ஓ பட் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கிடையாது. பட் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, இங்கே எந்த ரூம்ஸ் இல்லை. நீங்கள் அந்தாண்ட போய் எங்கன்னா ட்ரை பண்ணிப்பாங்க. கொஞ்சம் பாருங்கள். இல்லை தயவுசெய்து ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அந்தாண்ட போய் பாருங்கள். அங்கே கிடைக்கும். உள்ளே கொஞ்சம் போய் பாருங்கள். சீக்கிரம் போங்க. டைம் ஆகிடுச்சு, இல்லைன்னா அது கூட கிடைக்காது. அங்கே போய் பாருங்கள்.
பார்த்துக்கலாம் பில் போட்டியா சீக்கிரம் சார் என்னப்பா யார் பண்ணி என்ன வேணும் ஆமாம் சார் ஏதாச்சும் ரூம் கட்டுங்க இல்லைப்பா ரூம் இப்போதான் ஃபுல்லாக எல்லாரும் கொடுத்தாச்சு எல்லாம் இருக்கிறாங்க இடம் இல்லைப்பா சார் என்ன கட்டுறாங்க நீ வேற எங்கேயாவது பார்த்துக்கப்பா கிடைக்க வந்து சரியா எங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நைட் பண்ணுறேன் நான்ப்பா நீ சென்டிமெண்டெல்லாம் பேசுகிறேன் ப்ளீஸ் சார் கொஞ்சம் சரி பாஸ்போர்ட் டைம் மட்டும் இருக்குது போடுவாங்க சார் அதே போடுவாங்க சார் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோ நான் காற்றுல போயிட்டேன் தம்பி சரிங்க சார் சரியாப்பா பார்த்துக்கப்பா ஆமாம் இங்கே ஒரு மாஸ்கோட்டா இருக்கு ஒரு நாள் நான் யூஸ் பண்ணுறேன் பெத்லகேமில் அவர்களுக்கு தங்க இடமில்லாதிருந்தது. ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததோ ஓர் எளிய மாட்டுத் தொழுவம். அப்பொழுது அந்த தேசத்தின் சில மேய்ப்பர்கள் இரவிலே வயல்வெளியில் ஆடுகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். தேவதூதன் அவர்கள் முன் தோன்றினான். தெய்வீக மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. பயப்படாதிருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்ன இது அற்புதமான ஒரு வெளிச்சம் தெரியலையே. அப்போவா நம்ம கடந்து போய் பார்ப்போம். சரி அதோ இயேசு, வா போய் பார்க்கலாம். விட்டு வந்தோம் வெகு தூரம், கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம், நித்தம் வழி காட்டி செல்லும் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தன் என்றே, கிரீடம் சூடும் நற்பொன்னை நான் வைத்தேன்